ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது. அதோட சின்ன ஒரு ஹிண்ட்டாக ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரமோ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்பா பாசத்துக்காக ஏங்குற இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த சைட் போஸ்ட் பார்க்கும்போது ஸ்ரேயா அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதை பற்றி பேசியும் வச்சுருந்தேன். ஸ்ரேயா வந்து அப்கமிங் புது சீரியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதை ஷேர் பண்ண முடியல. ஸ்ரேயா யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ், ரஜினி சீரியல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, திருமணம் அப்படிங்கிற சீரியல் வந்து கலர்ஸ் தமிழில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கணவரோட சேர்ந்து நடித்த ஒரு சீரியல். கணவர் மீன்ஸ் அந்த சீரியல் மூலயமா தான் காதல் மலர்ந்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க நம்மளோட ஸ்ரேயா சித்து 2 பேருமே. அந்த சீரியலுக்கு அப்புறம் இங்கே வந்து ஸ்ரேயா வந்து ரஜினி சீரியல் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ராஜாராணி 2 சீரியல் பண்ணாங்க சித்து. இப்போ 2 பேரும் சேர்ந்து பேர் பண்ணி இந்த புது சீரியல் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட விஜய் டிவியில் ஒர்க் பண்ணார் இல்லையா நிர்மல், அவர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஜீ தமிழ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் தானா, அதை பற்றி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. சீக்கிரமாகவே ப்ரமோ வரப்போகுது, என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி கண்ணான கண்ணே சீரியல்லாம் பார்த்துருக்கோம். அப்பா பாசத்துக்காக ஏங்குற பெண் அப்படின்ற மாதிரி. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களமாக தான் இருக்கும். ஏன்னா ஜீ தமிழ் பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்டோரி எடுக்க மாட்டாங்க. திருமணம் சீரியலுக்கு பிறகு ஸ்ரேயா சித்து 2 பேரும் பேர் பண்ணி ரியல் கப்பிள் ஜோடியாக இந்த சீரியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களோட கருத்து என்ன இந்த ப்ரமோவை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.